வாங்கிக்கோ. அதேவா இதுக்கு என்ன கத்துறீங்க? இப்ப பாருக்க தலை தொங்க போட்டு உட்காந்துருக்க. யாரண்டி நீங்க என்ன விசாரிக்கிறீங்க? இல்ல பொதுவா கோயிலுக்கு வருவாங்க, தெய்வத்துக்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. இன்னும் சில பேர் அவனுக்கு நல்லா வாழ்ந்துடணும் இவனுக்கு நல்லா வாழ்ந்துடணும்னு சொல்லுவாங்க. சில பேர் மூட நம்பிக்கையில ஏதோ செய்வாங்க. இன்னும் சில பேர் சுத்தமான மனசோட பக்தி நிறைந்து மந்திரங்களை படித்து தியானங்கள் செய்வாங்க. இன்னும் சில பேர் மனசுல இருக்கிற கவலையும் கண்ணீரையும் வெளியே காட்டாம தெய்வத்தை வந்து நின்று ரொம்ப நேரமா அவங்கள பார்த்துட்டு மனதளவுல பேசிக்கிட்டு இப்படி ஓரமா வந்து உட்காந்துக்குவாங்க. இதுல ஏதாவது ஒரு கேட்டகரி தானே உன்னோட? எனக்கு தெரியாதா? பரவாயில்லையே, நல்லா தான் சொல்றீங்க. ஆனா இதுல எதுவுமே என் கேட்டகரி இல்ல. நானே அண்ணன் போடுவாங்கன்னு சொல்லி நம்பி வந்து எதுவுமே இல்ல. அடப்பாவுமே, இதை மறந்துட்டேன் பாத்தியா? நான் சாப்பாடு ஆயிரம் நினைக்காதீங்க. கோயில் சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெய்வம் என்னைக்குமே மனசுல கை விட்டதே இல்ல. மனுஷன் தான் சில நேரங்கள் தெய்வம் இருக்கிறதே மறந்து ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். உண்மைதான் ஐயா, நீங்க வந்திருப்பது சிவனாலயம். சிவனை நம்பினோர் கெட்டதாகவும் விட்டதாகவும் ஏமாந்து போனதாக சரித்திரத்திலே கிடையாது. ராஜனும் ராஜாதி ராஜனும் முனிவர்களும் சித்தர்களும் மகாயோகிகளும் இதை சொல்லுவார்கள். அடேங்கப்பா, என் மூலாதார சக்கரமே சகாசாராவை தொட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஜூலை 6ஆம் தேதி, மறுபடியும் சொல்றேன், ஜூலை 6ஆம் தேதி வந்து இந்த ஆலயத்தை பாரு. அதை விட முக்கியமா தமன் துங்கு ஜாஃபரோட தேர் பந்தல பாரு. தமன் துங்கு ஜாஃபர் பசங்க N9 மெம்பர்ஸ் மற்றும் TTJ மெம்பர்ஸும் சேர்ந்து இந்த தேர் பந்தல ஒரு புதுகலமான ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை தேர் பந்தல் பார்த்திருக்கலாம், ஆனா இது கொஞ்சம் வேற மாதிரி. முழுக்க பாரம்பரிய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்க போது அதோட சேர்ந்து வர்றவங்க எல்லாத்துக்குமே அன்னதானம். வந்து மன நிறைவோட கலந்துக்க. அந்த திருவண்ணாமலையோட ஆதிசங்கரா தான் இங்க இருக்கிறது. அவரோட ஆசையும் நீ வாங்கிக்கோ. எங்க நம்மள்ட்ட சொல்லிட்டு நன்றி காண போயிட்டாங்க. இங்க தானே இருந்தாங்க, எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை வந்தது ஆண்டி இல்லையோ, யாரா இருக்கும்? இதுக்கு என்ன கத்துறீங்க? ஓ கனவா? கனவுல நெகிழ்ச்சமல தமன் துங்கு ஜாஃபர்ல சிவன் ஆலயத்துல உட்கார்ந்திருக்கிற மாதிரி அங்க உன்ன மாதிரி ஒரு ஆண்டி வந்து எவ்வளவு சூப்பரான விஷயங்கள் சொன்னாங்க தெரியுமா? ஜூலை 6ஆம் தேதி ஆலயத்துல விசேஷம், தேர் விளையாட போகுது, தேர் பந்தல், அன்னதானம், பாரம்பரிய நடனம், இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எப்போ சொன்னீங்க? ஜூலை 6. வாங்க போலாம் சோறு போடுவாங்க. தின்றதுல ஏறு. எப்ப எங்க சோறு போடுவாங்கன்னு தீகாலமா புக்ல எழுதி வச்சுக்க. எங்கெல்லாம் அன்னதானம் போடுறாங்களோ அங்கெல்லாம் அன்னபூரணி போயிடுவா. எத்தனையோ சிவன் ஆலயத்துக்கு நீங்க போயிருப்பீங்க. ஆனா மலேசியாவுல நெகிழ்ச்சிலாம் தமன் துங்கு ஜாஃபர்ல சிவன் ஆலயத்துக்கு நீங்க போயிருக்கீங்களா? இந்த ஆலயத்துல பள்ளி அறை பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கருவறையை சாத்துறாங்கன்னா பாத்துக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்துக்கு தேவஸ்தானம் என்ற ஒரு அங்கீகாரமும் கொடுத்திருக்காங்க. வருஷம் பஞ்சரதத்தோட தான் ஊர்வலம் வருவார். ஒரு ரதத்தை பாக்கே நம்ம ரெண்டு கண்டு பத்தாது. பஞ்சரதம் தான் சொல்லவே வேணாங்க. நம்ம N9 மற்றும் TTJ மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து இந்த தேர் பந்தல ஒரு கோலாகலமான ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. வர அனைத்து மக்களுக்குமே அன்னதானத்தோட சேர்த்து கண்ணுக்கும் விருந்தாக முழுக்க பாரம்பரிய வேலத்தாளம் ஆட்டம் பாட்டம்னு கொண்டாட்டமா இருக்க போதுங்க. மக்கள் எல்லாருமே திரண்டு வந்து முக்கியமா வளர்ந்து வர கலைஞர்கள் எல்லாருமே கண்டிப்பா நிச்சயமா வந்து பார்க்கணும். எப்படி நம்ம தெய்வ வழிபாட்டோட சேர்த்து பாரம்பரியத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நம்ம N9 மற்றும் TTJ மெம்பர்ஸ் இது ஒரு வைராக்கியத்தோட செஞ்சுட்டு வராங்க. கேட்கவே ரொம்ப அருமையா இருக்குல்ல? அப்படின்னா ஜூலை 6ஆம் தேதி கண்டிப்பா இந்த ஆலயத்திலையும் தேர் பந்தலையும் வந்து கலந்துக்கிட்டு எங்க அப்பன் சிவன் பெருமானோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போவோம். ஓம் நம சிவாய என்ற நாமமே நம்மளை காக்கட்டும். ஹர ஹர மகாதேவா.